என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதனுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சப்ஜெக்டை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இப்போ நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அக்டோபர் 2025 செமஸ்டர் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். இது வந்து 2 மணி நேரம் எக்ஸாம். நம்மளுக்கு வந்து மொத்தம் 60 மார்க்ஸ் கேட்பாங்க. பார்ட் ஏல 20 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 20 1 மார்க்குக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி பார்ட் பியில் வந்து நம்மளுக்கு 8 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 8 கொஸ்டினில் நம்ம வந்து 5 கொஸ்டின் எழுதினா போதும். அதாவது என்னென்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின், 5 2s are 10, 10 மார்க் கேள்வி, 10 மார்க் வரும். பார்ட் சிங்கிறது 10 மார்க்ஸ் கொஸ்டின். நம்மளுக்கு 5 10 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எனி 3 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணால் போதும். சரிங்களா? 3 × 10 வந்து 30. 2 மார்க்ஸ் வந்து 5 2 மார்க்ஸ் வரும். 5 2s are 10. அப்போ 30 + 10 வந்து 40 ஆச்சுங்களா? அப்போ 21 மார்க். 21 மார்க் சேர்த்தனோம்னா 40 + 20 வந்து 60 மார்க் ஆச்சு. சரிங்களா? இப்போ இந்த பார்ட் ஏல பாருங்கள். இது கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். இதில் இருக்கக்கூடிய கேள்வியை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. மெயின் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இந்த இதில் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறத எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து செமஸ்டர் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த பார்ட் பி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா தரவாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதேமாதிரி பார்ட் சி 10 மார்க்ஸ் கொஸ்டின், 5 10 மார்க் இருக்குது பார்த்தீங்களா? 5 10 மார்க் கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தரவாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா? தியரி கொஸ்டின்ஸாக இருந்தால் நிறைய டைம் எழுதி பார்த்துட்டு போயிடணும். இந்த 5 10 மார்க்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் தரவாக படிங்க. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர். இது நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கேள்வி எந்த கேள்வியும் திருப்பி சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. நல்லா தரவாக படிங்க. பார்ட் சி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இதே மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்மளுக்கு நம்பர் வந்து மாற்றி கொடுத்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா பார்ட் சி கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணி வரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.